இந்த 2 பேரு புலனாய்வு புலிகள். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எவ்வளவு நகை வச்சிருக்காரு தெரியுமாங்க? அவர் வேட்புமனு தாக்கல்ல பண்ணத எடுத்து போட்டு, இவ்வளவு நகை வச்சிருக்காருங்க. வாட்ச் மட்டும் எத்தன கோடின்னு தெரியுமாங்க? அப்படின்னு கேட்குறாங்க. இது எத நோக்கி என்ன சொல்ல வாரீங்க? அவர் கட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? 50,000 சம்பாதிக்கிறவன் ரூ. 1000 வாட்ச் கட்டுவான். 50,00,000 சம்பாதிக்கிறவன் அதை விட கூட வாட்ச் கட்டுவான். 50 கோடி சம்பாதிக்கிறவன் அதுக்கேத்த மாதிரி வாட்ச் வாங்கி கட்டிப்பான். 500 கோடி சம்பாதிக்கிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ச் வாங்கி கட்டிப்பான். 5000 கோடி சம்பாதிக்கிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவன வசதிக்கு ஏத்த மாதிரி கட்டிப்பான். இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இத ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஒரு திரிச்சு அவரை பாருங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், பணத்தை எப்படி செலவு பண்றது தெரியாம செலவு பண்றமா துடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு வராருங்க. நீ என்ன சொல்ல வர்ற? மக்களுக்கு என்ன சொல்ல வர்ற? இது தெளிவா சொல்லியாச்சு. அவன் சம்பாத்திக்கு ஏத்த மாதிரி அவன் நான் யூஸ் பண்ணிப்பான். இப்ப என்னோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி நான் சட்டை போட்டுப்பேன். என்னை விட மேல சம்பாதிக்கிறவன் அவனோட ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி சட்டை போட்டுப்பான். இந்த போடுற ட்ரெஸ், நகை, வச்சுக்கிற பொருள், ஓட்டுற காரு, இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப எத்தனை ரூபா வாட்ச் கட்டுறவன் ஊழல் பண்ண மாட்டான். இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அந்த இளைஞர்களை இது எல்லாம் ஒவ்வொரு சீசனுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் சீசனுக்கு வந்து யாரெல்லாம் துடிப்போட இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு வர்றாங்களோ, இது மாதிரி அந்த கேப்ல இந்த இந்த குரூப் வருவாங்க. வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவரை பாத்தீங்களா, கோடி கணக்குல மில்லியன்கள் இங்க வந்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னா, இங்க வந்து இங்க முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிச்சேரி பெரிய கிளப்பாக்கி லாட்டரி சீக்கிட்டு இது பண்ணி பயங்கரமா சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு இளைஞர்கள் இன்னைக்கு அடி முட்டாளா இருக்காங்களான்றத அவங்க பேசுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க யாரும் முட்டாள் கிடையாது. சாதாரண ஒரு பாண்டிச்சேரிக்குள்ள மினிமம் எத்தனை கோடி சம்பாதிக்க முடியும்? அதை விட மில்லியன் கணக்குல, அதை விட மிக 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 அதிகமான அளவுல வெளிநாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல சம்பாதிக்க முடியும். அவங்க சொல்ற அதே தொழில்ல லாட்டரி டிக்கெட்டா இருந்தாலும் சரி, இந்த விளையாட்டுகள் ஏதாவது எல்லாத்துலயுமே சம்பாதிக்க முடியும். ஏன்டா கட்சியில இருந்து சம்பாரிச்சு போய் தொழிலதிபர்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல இது வரைக்கும் பார்த்துருப்போம். கோடிக்கணக்குல தொழில் பண்ணிட்டு அங்க இருக்கிற பணம் அதெல்லாம் போர் அடிச்சு போய் அங்க இருக்கிற பணத்தை உனக்கு ஒருத்தர் நல்லா செஞ்சுட்டு இருக்கேன் நான் வரேன்னு சொல்லி வந்தா, இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து வாட்ச் என்ன வேலை, எவ்வளவு நகை வச்சிருக்க, என்ன கார் போட்டுக்க, நீ ஏன் வந்த, ஏன் வரக்கூடாதா? யாருமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு யாரும் வந்துடக்கூடாது. வந்தா நீங்க வந்து இந்த மாதிரி தனிநபர் விமர்சனம், அவதூறு அள்ளி வீசுறது, அதான் எப்படின்னா இளைஞர்கள் மத்தியில ஒரு தவறான இதுல புகுத்தலாம்னு முயற்சி பண்றாங்க. அது வந்து இனிமேல் அந்த பாய்ச்ச பழிக்காது. இளைஞர்கள் யாரும் முட்டாள் கிடையாது, யோசிப்பாங்கல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இவங்க சொல்ற மாதிரி இவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரியோடைய வருஷத்தோடைய ஒரு 5 வருஷம் பட்ஜெட் எவ்வளவு, எத்தனாயிரம் கோடி இருக்கும்? ஒரு 13,000 கோடி, 15 வாட் எவர் ஏதோ ஒண்ணு. அத்தனாயிரம் கோடி நிதி ஒதுக்கி நலத்திட்டங்கள் இருந்து, ஸோ அதுல இருந்து தான் ஊழல் பண்ண முடியும் ஒரு அரசியல்வாதி. அதுல இருந்து ஊழல் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் சம்பாதிக்க முடியும்? மிக 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 சொற்பமான அளவு. எது? அவருடைய சொத்தை கம்பேர் பண்ணும்போது. இதை விட நேரத்தை அதிகமா செலவு செஞ்சு அரசியல் விட பிசினஸ்ல போனா அதை விட அதிகமா பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இங்க ஒருத்தர் வந்து இங்க அரசியல் பண்றாருன்னா அங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்றாரு. வெளிநாடுகள் போறாரு. இப்ப நம்ம போய் வெளி மாநிலத்துக்கு போனாலே என்ன சார் இது மாதிரி நம்ம ஊரை பண்ணலாமே, வெளிநாட்டுக்கு போறோம் சார் இது மாதிரி நம்ம பண்ணலாமே அப்படின்னு ஒரு சாதாரண டூர் போயிட்டு வரவனுக்கே தோணும்டா. அடிமுட்டால் மாதிரி பேசுறாங்க. டூர் போயிட்டு வரவனுக்கே தோணும். அப்ப பல நாடுகளை தொழில் பண்ணிட்டு பல நாடுகள் போகும்போது ஏன் இது மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டை மாத்தினா என்ன, ஒரு சின்னதா ஒரு இதை ஒரு கொண்டு வந்தா என்ன, மாத்தினா என்ன அப்படின்னு தோணுமா? தோணாது. அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு, தொழிலதிபரா இருந்து கோடி கோடியா சம்பாரிச்சிருக்கிற பணத்துக்கு இங்க இருந்து ஊழல் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு போன அவசியம் இல்லை. அந்த பணத்தை எடுத்து இதுல போட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், ஸ்மார்ட் சிட்டி என்ன, ஸ்மார்ட் சிட்டிக்கு மேல டாப்ல எங்கேயோ போயிரும் பாண்டிச்சேரி. ஒரு மினி நாடு உங்க சிங்கப்பூர் மாதிரி ஆயிரும். அவர் சொல்றது மாதிரி உண்மைதான். அந்த அளவுக்கு ஆக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு. துடிப்பு மிக இளைஞரா நான் பாக்குறேன். சரிங்களா? ஒருத்தரை பத்தி அவதூறு கிளப்புறான் அப்படின்னா அதுல என்ன உள்நோக்கம் இருக்குன்னு பாருங்க. அவன் சொல்றது முதல்ல லாஜிக்கா, முதல்ல ஏத்துக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. சரிப்பா நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் இடிக்குதேப்பா அப்படின்னு கேள்வி கேளுங்க. செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேளுங்க. அப்பத்தான் இது போன்ற இளைஞர்கள், அதாவது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இது மாதிரியான இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது இது மாதிரியான சில சமூக விரோதிகளை வந்து குலைக்காமலாவது இருப்பாங்க. சரிங்களா? எது சரி எது தப்புன்றத நீங்க தான் முடிவு செய்யணும். நான் மறுபடியும் சொல்றேன், ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்து அரசியல்ல இருந்து ஊழல் பண்ணி சம்பாதிக்கணும், இல்ல அதிகாரத்துக்கு வந்து இங்க இருந்து சம்பாரிச்சிருவார் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. பத்தி அது வந்து முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. இந்த அரசியல்ல செலவு பண்ற நேரத்தை தொழில செலவு பண்றாரு அப்படின்னா அதை விட மிக மிக பல மடங்கு பணத்தை அவர் சம்பாதிக்கலாம். ஆனா அவர் அதுக்காக வரல. இங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் வந்திருக்காப்ல. நான் இப்பவும் அந்த பாண்டிச்சேரி இளைஞர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாரும் ஆறடிவோடு சிந்திச்சு பாருங்க. நம்ம யாரை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி ஒரு தர்பூசணி இருக்கு, ஒரு கொமட்டிக்காய் இருக்கு. எதை சாப்பிடுவீங்க? தர்பூசணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சாப்பிடவும் செய்யலாம். ஆனா அந்த கொமட்டிக்காய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஓமட்டிக்கிட்டு தான் வரும், வகுத்தால தான் பிச்சுட்டு போகும். யாரு நல்லவங்க கெட்டவங்க எல்லா பேரும் அவதூறு பரப்புறாங்களே, இது நல்லதா கெட்டதான்றத சுயமா யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுங்க.